Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த ரெண்டு வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸையும் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரெண்டு விதத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் ரெடி பண்ண போறோம். இந்த பாக்ஸ்ல மேல் பக்கமா இருக்கிற 4 ஃபிளாப்ஸையும் உள் பக்கமா மடக்கிக்கலாம். கம்ப்ளீட்டா உள்ள மடக்கி வைக்க முடியலனா எல்லா சைட்லயும் கார்னர்ல லைட்டா ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சோ தட் உள்ள போய் அது ப்ராப்பரா செட் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்லைட்டா கிராஸ் இருக்க மாதிரி எல்லா சைட்லயும் கட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ரெண்டு சைட்லயும் கட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா இதை உள் பக்கமா மடக்கி வைக்கலாம். உள் பக்கமா நாலுத்தையும் மடக்கிட்டு செலோ டேப்ல ஒட்டிடலாம். சோ தட் இந்த ஃபிளாப்ஸ் உள் பக்கம் படிஞ்சு இருக்கும் அண்ட் தூக்கிக்காம இருக்கும். இது பெரிய பாக்ஸ். இந்த பெரிய பாக்ஸோட ஒரு சைடை இந்த சின்ன பாக்ஸ்க்கு லிட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த சின்ன பாக்ஸோட ஓபன் இந்த பெரிய பாக்ஸோட ஒரு சைடுல ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அந்த பக்கம் தான் இந்த பாக்ஸோட லிட்டா இருக்க போகுது. ஸோ இதோட 4 சைட் ஃபிளாப்ஸையும் அதாவது அந்த சைட்ல இருக்க மாதிரி மூடிடலாம். ஸோ இதுதான் இந்த லிட்டோட டாப். ஸோ இந்த லிட்டோட 4 சைட்லயும் நமக்கு ஓரளவுக்கு லென்த்துக்கு கார்ட்போர்ட் தேவைப்படும். லிட்டோட எல்லா சைட்லயும் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லைனா மினிமம் ஒரு 5 இன்ச்சுக்காவது நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். 4 சைட்லயும் 5 இன்ச் லென்த்துக்கு சைட் விங்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். 4 சைட்லயும் தேவையான லென்த்துக்கு கட் பண்ணிட்டு எல்லா சைடையும் இந்த மாதிரி மூடினா நமக்கு ப்ராப்பரா ஒரு மூடி மாதிரி ஒரு லிட் ஷேப்ல கிடைச்சிரும். இதை நம்ம எல்லாத்தையும் ஒட்டிடலாம். தனித்தனியா இருக்க பீஸ் எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி ஒட்டிடலாம். இது லிட்டோட மேல் பக்கம், இது லிட்டோட உள் பக்கம். இந்த மாதிரி டபுள் பீஸ் இருக்கிற ரெண்டு சைட்லயும் இது நல்லா டைட்டா ஒட்டிடலாம். ஸோ தட் மூடி நல்லா ஸ்டடியா ஹார்டா இருக்கும். எல்லா சைட்லயும் செல்லோ டேப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரா ஒரு லிட் ஷேப்க்கு இது கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். கரெக்டா இந்த பெரிய பாக்ஸ் இந்த சின்ன பாக்ஸோட சைஸை விட நீளத்துலயும் அகலத்துலயும் 2 இன்ச் பெருசா இருந்தது. ஸோ தட் இந்த பாக்ஸுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான லிட்டா செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை நல்லா லுக்கா மாத்துறதுக்கு இந்த பாக்ஸோட லிட்டையும் பாக்ஸையும் ஏதாவது கிஃப்ட் பேப்பர்லயோ இல்லைன்னா கேலண்டர் பேப்பர்லயோ கவர் பண்ணலாம். நான் இதை கவர் பண்றதுக்கு இந்த செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கரையும் லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட்டையும் யூஸ் பண்றேன். இது கார்ட்போர்டுங்கிறதுனால இது மேல தண்ணி பட்டுனா ஊறிடும். ஸோ இந்த ரெண்டு பேப்பர்லயுமே தண்ணி பட்டதுன்னா அது கார்ட்போர்டு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம மினிமம் லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல கார்ட்போர்டை வச்சு இந்த பூஜா ரெடி பண்ணும். அதுக்கு இந்த செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட லெஃப்ட் ஓவர் பீஸை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டேஷனரி ஷாப்லயும் கிடைக்கும் இல்லை ஆன்லைன்லயும் கிடைக்கும். இதை நம்ம ஒரு ரோல் மாதிரி வாங்கிக்கணும். 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்ட்டு. மூடியோட வெளிப்பக்கத்தை மட்டும் இந்த ஸ்டிக்கர்ல கவர் பண்ணிட்டேன். இதுல பேக் சைட்ல ஸ்டிக்கர் இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு அப்படியே ஒட்டிடலாம். மூடி அழகா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸை லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட்ல கவர் பண்ண போறேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்ல தான் கவர் பண்றீங்க அப்படின்னா பாட்டம்ல இந்த ப்ரௌன் ஷீட்ல கீழ்ப்பக்கமா எதை ஒட்டுறமோ அந்த சைட்ல 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். பிகாஸ் பொதுவா ப்ரௌன் ஷீட்ல மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 1 இன்ச்சுக்கு லேமினேஷன் இருக்காது. பிளைனா ப்ரௌன் ஷீட்டா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுனால சீக்கிரத்துல கிழியாம இருக்கும். நம்ம வீடு துடைக்கும் போது கீழ்ப்பக்கம் லைட்டா ஈரம் பட்டா கூட கார்ட்போர்ட் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். பாக்ஸோட மேல் பக்கம் வரைக்கும் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அது லிட்ல கவர் ஆயிடும். இந்த ப்ரௌன் ஷீட்டோட லென்த்துக்கு அப்படியே ஒட்டிடலாம். ஜஸ்ட் டைரக்டா செல்லோ டேப் யூஸ் பண்ணி கார்னர் எல்லாம் ஒட்டிட்டே வரலாம். பட் நம்ம ஒரு தனியால ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கார்ட்போர்டில் இந்த லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட்டை ஒட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த டபுள் சைடட் டேப்பை ஃபர்ஸ்ட் அங்கங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்டும் போது ரொம்ப ஈஸியா நீட்டா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லா சைட்லயும் டபுள் சைடட் டேப்பை சின்ன சின்ன பீஸ் ஒட்டிடுறேன். அண்ட் நம்ம ஒவ்வொரு சைட்லயும் இந்த ப்ரௌன் ஷீட்டை ஒட்டும் போது அந்த சைட்ல இருக்க டபுள் சைடட் டேப்போட ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். ஸோ தட் இந்த ப்ரௌன் ஷீட் ஸ்லைட்டா கிராஸ் ஆகாம ப்ரௌன் ஷீட்டோட எட்ஜும் கார்ட்போர்டோட எட்ஜும் ப்ராப்பரா அலைன் ஆகி ஃபைனல் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் கம்ப்ளீட்டா செல்லோ டேப் போட்டிடலாம். பேக் சைடில் நமக்கு எத்தனை இடத்துல தேவையோ அத்தனை இடத்துல ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒவ்வொரு சைட்லையும் 2-3 இடத்துல ஒட்டியிருக்கேன். இன்னும் நிறைய இடத்துல ஒட்டிடலாம். அப்போ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும்.
விட்டு போன இடத்துல இந்த அடிசிவ் ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். ஃபைனலா மேல் பக்கம் ஃபுல் ரவுண்ட்லயும் செலோடேப் போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த லிட்டை மூடி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 inch கேப் இருக்கு. ஸோ தட் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பாக்ஸோட உள் பக்கத்தில் இந்த ஒயிட் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஷீட் வந்து இந்த செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கரோட பேக் சைடில் இருந்தது. இதை வந்து கார்ட்போர்டோட பாட்டம் சைஸ்க்கு ரெடி பண்ணி ஜஸ்ட் உள்ள அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம ஷிஃப்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஷிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு டிக் போடும்போது பழைய பேப்பரில் அவங்க வந்து ஜஸ்ட் 10 rupeesக்கு அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலராக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நல்ல பெரிய பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பாக்ஸை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மேல் பக்கம் கார்ட்போர்டு வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதில் நல்லா வெயிட் கூட மேலே வைக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டீப்பா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள திங்ஸையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 4 சைட்லேயும் நம்ம வந்து லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட் ஒட்டினதுனால ஏதாவது தண்ணி பட்டால் கூட இந்த கார்ட்போர்டு வந்து ஊறாமல் இருக்கும். இதை வந்து நான் டாய்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் நிறைய டாய்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், புக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம டெஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பாக்ஸோட லெஃப்ட் ஓவர் பீஸை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.